ஹாய், நான் கவிஞர் பலகிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏலியன்ஸ் எங்கே கண்டுபிடிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் வானத்துலேருந்து மேலேருந்து பூமிக்கும் பூமியிலேருந்து வானத்துக்கும் மாறி மாறி வருது. அது ஃபஸ்ட்டு யார் பார்த்தா, அதில் பார்த்தீங்கன்னா 550 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கப்பலில் ஒரு 300 பேர் போயிருக்காங்க. அவங்க எந்த நாட்டுக்கு போனாங்க, எதுக்காண்டி போனாங்க, அவங்க என்ன மர்மத்தை கண்டுபிடிச்சாங்க, அப்படிங்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலுமே 10 நிமிஷம் உங்கள் கண்மாய் என்னால் வந்து நிறுத்த முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். பார்த்தீங்கன்னா அதாவது கிறிஸ்டோபர் கொலம்பஸ், இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அதாவது ஸ்பெயின்லேருந்து என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர்த்த திரட்டி அதில் ஒரு 300 பேர் வராங்க. வந்த கவர்மெண்ட் அந்த ஏன்னா இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ், அதாவது ஏலக்காய், கிராம்பு, பட்டைகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது இடைத்தரகர்கள் சொல்லுவாங்க. இன்டர்மீடியேட் பார்த்தீங்கன்னா அரபு பீப்புள்ஸ் தான் இந்தியாவிலேருந்து வாங்கி விற்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வேண்டாம், நம்ம ஊரில் இந்த ஸ்பைசஸ் கூட தங்கத்தில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்களோ அதே அளவுக்கு காசு கொடுத்து இந்த பொருட்களை வாங்க ரெடியாக இருக்காங்க. அதனால் நம்ம அங்கே போய் அந்த நாட்டை கண்டுபிடிச்சோம்னா நம்மளே டேரெக்டாக அங்கேருந்து பொருட்கள் அள்ளிடலாம், நம்ம பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமாட்டி ஒரு சொல்லை கேட்டு நிறைய பேர் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த கப்பல் உடஞ்சி போன கப்பல் அந்த இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் ஒரு 300 பேர் வராங்க. அது ஏறி பயணம் பண்ணுறாங்க போயிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 நாளாவது, 4ஆவது, 8ஆவது, 10ஆவது, ஸோ இப்படி 20 நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேருக்கு அதாவது ஃபுட்டு ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஒய்ஃபை கிடையாது, ஸோ ஒரு மேப் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ டம்மியாக என்ன சொல்கிறது, ஒரு திசை காட்டும் கருவி, காம்பஸ்ன்னு சொல்லுவாங்களா தமிழில், அதை மட்டும் வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வெஸ்ட்டுக்கு போனால் இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் வரும், ஏசியன் காண்டினென்ட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அது அவர் போனது, அவர் நினச்சது வேறு திசை, அவர் போய் சென்றடைஞ்சது, அவர் நினச்சது வேறு திசை, அவர் வந்தது அது வேறு திசை. ரெண்டுமே அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ வந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுட்டு ஷார்ட்டேஜ் ஆச்சு. ஃபுட்டு ஏன்னா ஒரு 10 நாள் 20 நாள் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் மேலே ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, ஃபுட்டு ஷார்ட்டேஜ் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது மயக்கம் வருது, வாந்தி வருது, நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் வருது. அது டிசீஸ் அதிகமாக பரவிட்டு இருக்குது. இவர்கிட்ட கேட்குறாங்க, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை வெயிட் பண்ணி இந்தியா இங்கே அப்படிங்கிறாரு. அவர் என்னத்தை பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு முடிதமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதாவது பறக்கும் தட்டுகளை பார்த்துருக்காரு. பறக்கும் தட்டுகள் ஒரு மின்னல் மாதிரி பார்த்துருக்காரு. மின்னல் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வர சட்டன் அடிச்சிருக்கு. அப்புறம் கீழேருந்து மேலே சருன்னு போயிருக்குது. ஸோ இதுதான் பார்த்ததா அவர் சொல்லிதாரு. ஆனால் இதை யாருமே நம்பலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது 70 நாள், அந்த 69ஆவது நாள் நைட்டில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் சொல்ல இந்த மாதிரியா நம்ம போயிடலாம் சொல்ல இதில் இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எரிச்சல் ஆகிட்டாங்க. என்ன பண்ணால் இவர் எப்படியா போட்டு தள்ளிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஸ்பெயினுக்கு போயிடலாம் கப்பல் எடுத்துகிட்டு யோசிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி என்ன ஆச்சுன்னா நிலப்பரப்புகள் வரவே இல்லை. போயிட்டே இருந்தவொடனே என்ன நினச்சிட்டாங்கன்னா மக்கள் இந்த கப்பலில் இருக்க மக்கள் உலகம் ஃப்ளாட்டாக இருக்கும், உருண்டை கிடையாது அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு எண்டில் நம்ம கப்பல் போயிட்டு இருக்குது, கப்பல் எண்டில் போய் விழுந்துருவோம், நம்ம எல்லாரும் விழுந்து செத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் அது இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 69ஆவது நாள் நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் அடிச்சோன்னா அதில் ஒரு லேண்ட் இருந்திருக்கு. இதான் இந்தியா அப்படின்னு இருக்கிறாரு. ஸோ அது நம்பலை. அதே மாதிரி 60 நாள் நைட்டு முடிஞ்சு 20 நாள் காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்கிற கூட அது லேண்டாக இருக்காங்க. அதில் இறங்கியிருக்கிறாங்க. இறங்கி இந்த திசையெல்லாம் சுற்றி காமிச்சிருக்கிறாரு. சுற்றி காமிச்ச பிறகு இதை இந்தியா, இதில் நிறைய கனிமடங்கள் இருக்குது, நிறைய வாசனை பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நம்பி நிறைய பேர் இறங்கியிருக்கிறாங்க. ஆனால் தலைவன் போன இடம் பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கா கிடையாது, அது அது இந்தியா கிடையாது, நார்த் அமெரிக்கா. ஸோ நார்த் அமெரிக்கா தான் தலைவன் பண்ணியிருக்காருன்னு இந்தியான்னு சொல்லியிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸோ கொலம்பஸ் இறக்குற வர அதான் அமெரிக்கா, அதான் இந்தியா அப்படின்னு இருக்காரு. அவருக்கு தெரியாது இது அமெரிக்கா அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. கடைசியில் இறந்து போனதுக்கு பிறகு தான் அதோடைய உண்மைகள்லாம் வெளியே வந்துருக்கு. அது வேற கதை விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொலம்பஸை பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம். ஸோ கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சாருன்னு படிச்சிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியா அப்படிங்கிறது நினச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன நினச்சாருன்னா இந்த மாதிரி இந்த பொருட்கள் நம்மளுக்கு அதிகமாக நம்ம இந்தியாவில் கிடைக்கிது. இந்த மாதிரி வாசனை பொருட்கள் நம்ம வாங்கி நம்ம விற்றுடலாம், விற்றா பெரிய பணக்காரன் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பேர்த்துட்டு நான் இந்தியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது
ஒரு கான்ஸ்பிரசி தியரியாகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா வந்து முதல்ல வந்து அவர் வந்து இந்தியாவை வந்து கண்டுபிடிச்சது வந்து கண்டுபிடிக்க வந்தனால தான் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கப்பலை வந்து இங்கேருந்து கொண்டு போய் இயக்கினார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வந்து எப்படி ஒரு மனுஷனை நம்பி ஒரு காம்பஸை மட்டும் வச்சுக்கிட்டு இத்தனை பேர் அவங்க கூட வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்து அந்த ஏதோ லைட் வந்து மேலே எங்கேயும் போச்சுன்னு சொன்னார், அது வந்து பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொய்யா உண்மையாக நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வந்து அவர் கண்டுபிடிச்சது அவருக்கு தான் தெரியும். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டைரியில் எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரியாக வந்து ஒரு மின்னலை பார்த்தேன் இந்த தேதியில், அதாவது நாங்கள் கிளம்பலையிலேருந்து 69 நைட்டு இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து UFO கிடையாது, அதாவது அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் கிடையாது. USO அதாவது அன்னோன் சப்மர்ஜபிள் ஆப்ஜெக்ட். ஸோ அதுதான் கடல் கடிக்கிறது தான் தோண்டி மேலே போயிருக்கு. அதனால வந்து அன்னோன் சப்மர்ஜபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, USO. ஸோ இது வந்து அவருக்கு தெரியாமலே என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஏன் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவை வந்து இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அமெரிக்கா அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவர் வந்து ஏதோ வந்து எல்லாத்தையும் வந்து குழப்பத்துக்கு வேண்டி தான் வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஊராக சுற்றி எல்லாத்தையும் ஏமாத்துறாரு அப்படிங்கிறதையும் ஒரு தியரி போயிட்டு இருக்குது. ஆனால் இவருடைய வேலை என்ன நினச்சிங்க தெரியுமா? அதாவது ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரையாவது 2 பேர்த்து கூப்பிட்டுட்டு கிளம்பி வரணும், ஊராக சுற்றணும். அதான் இவருடைய வேலையாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில். ஸோ இது பார்த்திங்கன்னா அதில் என்ன காவல்னு பார்த்திங்கன்னா வந்து அத்தனை பேரும் இவரை நம்பி வந்து கடைசியில் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து கடைசியில் வந்து இதை வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்பினதுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. அதான் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னியாக இருக்குது. ஸோ வந்து இந்த நேரத்தில் நம்ம ஃபன்னியாக அப்படி நினச்சாலுமே வந்து அவருடைய தைரியத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா வந்து இந்த பேர்த்த கூப்பிட்டு எதுவுமே டெக்னாலஜி இல்லாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஏரியாவில் போய் லேண்ட் ஆகுது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து அவரோட ஒரு பெரிய விஷயம். ஸோ வந்து கப்பலை வந்து ரெண்டுக்கு எடுக்கணும், அதுக்குரிய இத்தனை பேர்த்த வந்து திரட்டி கூட்டு வரணும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து அந்த டேரக்ஷன் எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம வெஸ்ட்லாம் போயிட்டு தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குத்துமைப்பாக தான் வந்திருக்கிறாரு. குத்துமைப்பாக வரும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த சாப்பாடு எதுவுமே கிடையாது. ஸோ சாப்பாடு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கப்பலோட எண்டில் பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட் எதுவும் கிடையாது. அதனால் இந்த கப்பலோட எண்டில் தான் வந்து நிறைய பேர் வந்து டாய்லெட் போயிருக்கிறாங்க. அதனால் என்னாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த டிசீசஸ் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சமாளித்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கூட்டு வந்து இறக்கிட்டாரு. ஸோ இறக்கி வந்து இதையும் காமிச்சிருக்கிறாரு. இப்போ நாளடைவில் பார்த்திங்கன்னா வந்து அதோடைய கல்ச்சர் வேறு மாதிரி இருந்திருக்கு. நாளடைவில் வந்து அவருக்கும் தெரியல. ஸோ வந்து அவர் நினச்சது என்னென்னா வந்து இந்த மாதிரி வந்து வாசனை பொருட்கள் எல்லாமே இருக்குன்னு பார்த்தா, ஆனால் அங்கே இருந்தது எல்லாமே வேறு பொருட்கள். ஸோ நாளடைவில் வந்து மாடர்ன் சிட்டியாக இருந்து இப்போ அமெரிக்கா நம்மளுக்கெல்லாம் தெரியும். அவர் இறக்குறவரை அவர் நினச்சாருனா இது வந்து இந்தியா தான் நினச்சாரு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க இது வந்து இந்தியா கிடையாது, இது அமெரிக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு நல்லது பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு நாட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதான் நான் சொல்லணும். அமெரிக்கா கண்டுபிடித்தது யார் அப்படின்னு கேட்டால் வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கொலம்பஸ் பற்றி நம்ம நிறைய பேர்த்து வந்து நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஆனால் கொலம்பஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை ரீகால் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொலம்பஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா வந்து உலகத்தில் வந்து தலை சிறந்த விஞ்ஞானிகள் இருந்திருக்கிறாங்க, தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, ஸோ கண்டுபிடிப்பாளர்கள் இருந்திருக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் வந்து கொலம்பஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரகம். ஸோ கொலம்பஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு நம்மளுக்கு நல்லதாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ கொலம்பஸை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா கொலம்பஸ் பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீடியோ போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அது ஒரு இந்த வீடியோ தேங்க்யூ.